ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். தமிழ்நாட்டில் கனமழை எதிரொலியாக நாளை 13 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை, தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சற்று முன்பு வெளியான தகவல், பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை. கனமழை எதிரொலி காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாளை 2/12/2024 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று ராணிப்பேட்டை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் தொடர் கனமழை எதிரொலியாக நாளை புதுச்சேரி காரைக்காலில் பள்ளிகளுக்கு விடுமுறை. அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்திலையும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ராணிப்பேட்டையில் விடுமுறை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுச்சேரி, காரைக்கால். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டம் விழுப்புரம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை என்று திருவண்ணாமலை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக வேலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை 2/12/2024 அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று சற்று முன்பு கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னும் பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை இன்றும் நாளையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியருடன் பார்த்திங்கன்னா கல்வித்துறை ஆலோசனை நடத்தி தான் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவாங்க. ஸோ அப்படி அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 13 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 10 மாவட்டத்தில் அறிவிச்சிட்டாங்க. ரிமைனிங் 3 டிஸ்ட்ரிக்டில் இன்னும் சில மணி நேரத்தில் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெயின் ரிலேட்டாக கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். எப்படியும் மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ்க்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் லீவ் விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை பெஞ்சு பல்வேறு பள்ளிகளில் பார்த்திங்கன்னா மழைநீர் தேங்கியிருக்கு. அதே மாதிரி பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா முகாம்களாக இருக்குது. மழையால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்தும் பகுதியெலாம் இருக்குது. ஸோ இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.